அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எஃப்என்ஹெச்டபிள்யூட 6வது மாடியூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இரத்த சோகை. இரத்த சோகைனா என்ன, இரத்த சோகை யாருக்கெல்லாம் வருது, எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதோட காரணங்கள், அறிகுறிகள் என்ன, அதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இரத்த சோகையில் ஒரு 5 வகையான தலைப்புகளை குறித்து நம்ம இந்த பாடத்தில் பார்த்துப்போம். இரத்த சோகை பற்றி அறிதல், இரும்புச்சத்தின் முக்கியத்துவம், இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுதல், இரத்த சோகை தடுப்பு மற்றும் மேலாண்மை, இரத்த சோகை முக்பாரத்தின் நோக்கங்களை புரிந்து கொண்டு இரத்த சோகையினை குறைப்பதற்கான சேவைகள் மற்றும் உரிமைகளை பயன்படுத்துவதை ஊக்குவித்தல். இப்படி ஒரு 5 தலைப்பில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் தலைப்பு, இரத்த சோகையின் அறிகுறிகள். இப்போ ஒருத்தவங்க இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்குன்றதை நம்மளே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும். அவங்களுடைய கண்கள் வெளிர்ந்து காணப்படும், மூச்சு திணறல் ஏற்படும். அடுத்தது அவங்களுக்கு சுவாசிக்கிறதுல சிரமம் இருக்கும். அவங்க எப்போதுமே சோர்வாக இருப்பாங்க, அப்படியே டல்லாக. மற்றவங்கள பார்க்குறதுக்கும் அந்த இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் பார்த்தா ஒரு வித்தியாசம் இருக்கும். சோர்வாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. மென்சஸ் டைமில் அதிகப்படியான இரத்தப்போக்கு ஏற்படும் அவங்களுக்கு. கை கால் ரொம்ப வலி இருக்கும். குளிர்காலங்களில் அவங்களுடைய கை கால்லாம் அப்படியே ஒரு மாதிரி விரைச்சி போகிற மாதிரி இருக்கும். அதிகமாக அவங்க பாதிக்கப்படுறதா உணர்வாங்க. அவங்களுடைய தசைகள், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய தோல் எல்லாமே வெளிர்ந்து காணப்படும். அடுத்தது நகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மாதிரி இப்படி ஒரு குழியாக வளைவு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் நார்மலாக நகம் ஒரு மாதிரி மேடு தட்டுற மாதிரி தெரியும் அந்த இடம். இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம டீஸ்பூன் பார்த்தா எப்படி இருக்குமோ குழியாக, அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். முடி அதிகமாக உதிரும். அவங்களுடைய தசைகள் எல்லாமே பலகீனப்படுற மாதிரி இருக்கும். அடிக்கடி தலைவலி வரும். இது எல்லாமே இரத்த சோகைக்கான அறிகுறிகள். இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் இந்த படத்தில் பாருங்கள். அந்த கண்ணில் கீழ்ப்பகுதியில் பார்க்கணும். நாக்கை நீட்ட சொன்னால் நாக்கு வெளிமையாக இருக்கும். அந்த உடலில் இருக்கக்கூடிய தசைகள்லாம் வெளுந்து காணப்படும். அடுத்தது அவங்க வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க, எடை குறைஞ்சினே இருக்கும். இதெல்லாமே இரத்த சோகைக்கான அறிகுறிகள். இப்படி இருந்தால் உடனே நம்ம மருத்துவரோட ஆலோசனையை பெற்று அதுக்கான சிகிச்சையை பெறணும். சத்தான இரும்புச்சத்து மிகுந்த காய்கறிகளை உட்கொள்ளணும். இரத்த சோகை என்றால் என்ன அப்படின்னு நம்ம கொஸ்டின் வச்சா, இரத்த சோகை என்பது இரத்தத்தோட சிவப்பணுக்கள் இல்லாமல் இருப்பது. இரத்தத்தில் சிவப்பணுக்கள் நிறைஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த இரத்த சிவப்பணுக்கள் நம்ம உடலில் எல்லா திசுகளுக்கும் போதுமான அளவு ஆக்சிஜனை ஈஸியாக எடுத்துன்னு வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு மூச்சு திணறல் ஏற்படும். இரத்த சிவப்பணுக்கள் உடலில் குறையும் போது அதுதான் இரத்த சோகைன்னு சொல்கிறோம். இரத்த சோகை எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தோட அளவு குறையிறதுனால இரத்த சோகை ஏற்படுது. மாதவிடாய் காலத்தில் அதிகப்படியான இரத்தப்போக்கு ஏற்படுறதுனால இரத்த சோகை ஏற்படுது. இரத்த சோகையை எதிர்கொள்கிற பெண்களுக்கு கருச்சிதைவு ஏற்படும். எடை குறைவாக இருக்கிற குழந்தை பிறக்கும். இதெல்லாமே அவங்களுக்கு இருக்கிற பாதிப்பாக இருக்கும். இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களுக்கு சரியான நேரத்தில் அந்த குழந்தை பிறக்காமல் குறைப்பிரசவம்னு சொல்லக்கூடிய குறைப்பிரசவங்கள் அதிகமாகும். அடுத்தது இதயம் பாதிக்கப்படும், அதோட செயலை இழக்கும் இதயம். தொடர்ந்து இந்த மாதிரி இவங்களுக்கு அதிகபட்சமான இரத்த சோகை இருக்கும்போது அவங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை கூட உருவாகும். அதனால் இந்த இரத்த சோகையை நம்ம அறவே போக்க வேண்டும். 2வது, இரும்புச்சத்தின் முக்கியத்துவம். இரும்புச்சத்து நமக்கு ஏன் நம்ம உடலில் அவசியம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இரும்புச்சத்து போலிக் ஆசிட் நம்ம அரசாங்கத்திலே அங்கன்வாடி மூலமாகவும் ஸ்கூலில் வளரிளம் பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறாங்க. அந்த இரும்புச்சத்து மாத்திரையை தினசரி போடணும். இரத்த சோகையின் அளவை பற்றி பார்க்கலாம். 7லேருந்து 10 கிராம் வரைக்கும் இருந்தால் அது மிதமான இரத்த சோகை. 4லேருந்து 6.9 கிராம் வரைக்கும் இருந்தால் அது கடுமையான இரத்த சோகை. 4 கிராமுக்கும் குறைவாக இருக்கிற ஹீமோகுளோபின் மிகவும் கடுமையான இரத்த சோகை. இந்த அளவுக்கு இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக உயிரிழப்பு ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஹீமோகுளோபின் லெவலில் கூட்டுறது மூலமாக நம்மளுடைய உயிரிழப்பை தவிர்க்கலாம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட்லன்னு பார்த்திங்கன்னா, பரிந்துரைக்கப்பட்ட ஹெச்பி லெவல் என்ன சொல்கிறாங்கன்னா 10 கிராம்லேருந்து 11 கிராம் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அனைத்து குழந்தைகள், பருவ பெண்கள், கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் உட்பட ஐஎஃப்ஐ மாத்திரைகளை
எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் அவசியம் வந்து இவங்க வந்து இந்த இரும்பு சத்து மாத்திரையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அடுத்தது நம்ம யார் யாருக்கு எந்தெந்த அளவுக்கு ஹீமோகுளோபின் லெவல் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தைங்கள்லேருந்து வரலாம். 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு 11.5 வரைக்கும் இருக்கலாம். 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு 12 கிராம் வரைக்கும் இருக்கலாம். 2 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு 12.5 கிராம் வரைக்கும் இருக்கணும். 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு 13.5 கிராம் வரைக்கும் இருக்கணும். இது வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை 2 பேருக்குமே பொருந்தும். அடுத்தது 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 12 கிராம்லேருந்து 16 கிராம் வரைக்கும் இருக்கணும். 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு, அதாவது ஆண் குழந்தைகளுக்கு 14.5 கிராம்லேருந்து 16 கிராம் வரைக்கும் இருக்கணும். 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு 13.6லேருந்து 17.7 கிராம் வரைக்கும் ஹீமோகுளோபின் லெவல் இருக்கணும். பெண்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு 12 கிராம்லேருந்து 15 கிராம் வரைக்கும் ஹீமோகுளோபின் லெவல் இருக்கணும். கர்ப்பிணி பெண்களுக்கு 12 கிராம்லேருந்து 16 கிராம் வரைக்கும் ஹெச்பி லெவல் இருக்கணும். இது வந்து ஹீமோகுளோபின் லெவல். இந்த மாதிரி இருந்தால் இது வந்து சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். இவங்களுக்கு வந்து இரத்த சோகை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களுடைய ரத்தத்தோட ஹீமோகுளோபின் அளவு என்ன இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இரத்த சோகை சம்மந்தமான பரிசோதனை எதுவும் எடுத்துக்கல அப்படின்னா உடனே உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போய்ட்டு ஹீமோகுளோபின் லெவலை பார்த்து தெரிஞ்சு வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல் உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. அங்கே போய் எடுக்க முடியலன்னா பக்கத்தில் எங்கேயாவது ஒரு லேப் இருந்தால் 30 ரூபாயிலேருந்து ஒரு 40 ரூபாக்குள்ளே ஃபீஸ் வாங்குவாங்க. அந்த ஹீமோகுளோபின் லெவல் என்னங்கிறத நமக்கு பார்த்து சொல்லிவிடுவாங்க. நம்ம இப்போவே வந்து நம்மளுடைய ப்ளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அவங்க வந்து ஸ்கூல் போகிறாங்கன்னா அவங்களால வந்து தொடர்ந்து ஸ்கூலுக்கு போக முடியாது. அப்படியே அவங்க ஸ்கூலுக்கு போனாலும் பாடத்தில் அவங்களுடைய கவனத்தை செலுத்த முடியாது. அடிக்கடி டயர்ட் ஆவாங்க. நாளுக்கு நாள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த ஸ்கூலில் லீவ் போடுறதுலேருந்து அவங்களுடைய ஆக்டிடியூட்லாம் ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே வரும். அடுத்தது அவங்க பசி இருக்காது அவங்களுக்கு. அந்த பசியின்மைன்ற ஒன்று இருக்காது. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்களால தொடர்ந்து வேலைக்கு போக முடியாது. அதனால் அவங்க சம்பாத்தியம் பாதிக்கப்படும். நல்ல தூக்கம் வராது. பெண்களுக்கு மாதவிடாய் வந்து ஒரே சீராக இருக்காது. அதில் பிரச்சனை ஏற்படும். இது எல்லாமே இந்த இரத்த சோகை ஏற்படுறதுனால வரக்கூடிய விளைவுகள். அதனால் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இரத்த சோகை இல்லாமல் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அடுத்த தலைப்புக்கு போகலாம். 3வது தலைப்பு இரும்பு சத்து உணவுகளை உட்கொள்ளுது. இப்போ நம்ம எந்தெந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்லாம், இந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுனால இரத்த சோகையிலேருந்து நம்ம விடுபடலாம், நம்மளுடைய உடல்நிலையை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம உடலில் இரும்பு சத்து அதிகமாகணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம உள்ளூரில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள், கீரை வகைகள் இதை பயன்படுத்தினாலே இரத்த சோகையை 3லேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே முழுசாக குணப்படுத்திடலாம். அந்த கால கவிஞர்கள், பெரியவங்க எல்லாருமே ஒரு பழமொழி சொல்லி வச்சுருப்பாங்க. ஒரு சம்சாரி வாழ்க்கைக்கு ஒரு பசுமாடும் ஒரு முருங்கை மரமும் இருந்தால் அந்த குடும்பம் வந்து நல்லா விருத்திக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்காகனா அந்த பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய பால் விற்பனை பண்ணி அவங்க வருமானத்தை ஏற்படுத்திக்கலாம். அந்த பாலை குடிக்கிறதுனால அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். அடுத்தது முருங்கைக்கீரை வந்து ரத்தத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணும். இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதில். அதனால் முருங்கைக்கீரையை நம்ம டெய்லி பயன்படுத்துறதுனால ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனாலே அதை சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் கால்சியமும் இருக்குது. அதனால் மெயினாக நம்ம எடுத்துக்க வேண்டியது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரைனா நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒன்று எதுன்னு பார்த்திங்கன்னா இரும்பு சத்து. அந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் குறைந்தபட்சம் 4 நாட்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு சூப்பாவோ இல்லை பொரியலாவோ இல்லை சாம்பாராவோ நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் நம்ம முருங்கைக்கீரையை சமைச்சு சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை இது மாதிரி எடுத்துக்கிறதுனால வாரத்தில் ஒரு குறைந்தபட்சம் 3 நாளாவது எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4 மாதத்தில் ரத்தத்தோட அளவு இன்க்ரீஸ் ஆகும். ஹெச்பி லெவல் கூடிடும். ரத்த சோகை வந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் அடர்ந்த பச்சை நிறமுடைய கீரைகள், அப்படி நீங்கள் எந்தெந்த கீரையெல்லாம் பார்க்குறீங்களோ பாலக்கீரையிலேருந்து மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய கீரை வகைகள் இதை பயன்படுத்துறதுனால
நம்ம ரத்த சோகையிலேருந்து விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பயிர் வகைகள், முளைக்கட்டிய பயிர் வகைகள், இதை நம்ம முளைக்கட்டிய பயிர் வகைகளை சாப்பிடும்போது ரத்த சோகையை போக்கிடலாம். வெல்லம், பேரிச்சம்பழம், பீட்ரூட்டு, வறுத்த பருப்பு வகைகள், அப்புறம் கருப்பட்டி, இதெல்லாமே அயன் அதிகமாக இருக்குது, அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால அன்றாட வாழ்க்கையில் இதை நம்ம எடுத்துக்கிறதுனால உணவை உட்கொள்ளும்போது ரத்த சோகையிலேருந்து விடுபடலாம். பழ வகையில் மாதுளை, சீத்தாப்பழம், சப்போட்டா பழம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால இரும்பு சத்து கூடும். கீரை வகைகளில் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதுலேயும் அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம தினசரி பயன்படுத்தலாம். இறைச்சி வகைகளில் ஆட்டோட சோரொட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மண்ணீரல், அதில் வந்து அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது. அதை நம்ம வளரும் பெண்களுக்கும், பாலூட்டும் தாய்மார்களுக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கும் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரத்தத்தோட ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈரலை வந்து நம்ம குழம்பாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது அதுலேருந்து நமக்கு நிறைய ஹீமோகுளோபின் லெவல் கிடைக்கும். அது ஆட்டீரலாக இருக்கலாம், மாட்டீரலாக இருக்கலாம், இல்லை கோழி ஈரலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை சாப்பிடும்போது நமக்கு ரத்தத்தோட ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட்றதுனாலையும் ரத்தத்தோட அளவு கூடுதலாகும். அடுத்தது உலர்ந்த பழங்கள், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம். அந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் எந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இருக்குது. அது தினசரி நம்ம ஒவ்வொன்றிலருந்தும் ஒரு பீஸ், 2 பீஸ் அப்படி சாப்பிடும்போது அந்த ரத்த சோகை போயிடும், ஹீமோகுளோபின் லெவல் கூட்டும். தானிய வகைகளில் சிவப்பரிசி, கேழ்வரகு, கம்பு இதில் எல்லாத்துலேயுமே இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தின்பண்டம், சிற்றுண்டின்னு சொல்லுவோம், தின்பண்டத்தில் கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், வேர்க்கடலை மிட்டாய், அதிரசம் இதில் எல்லாமே அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இருக்குது. என்னென்ன காய்கறியில் இரும்பு சத்து இருக்குதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காய், பச்சை பட்டாணி, பீன்ஸு, கோஸு, பச்சை நிற கோஸு, அதாவது காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும், மேலே பச்சையாக இருக்கும் அந்த கோஸு, பீட்ரூட்டு, கத்தரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய் இது போன்ற காய்கறிகள்லேயும் அதிகபட்சமாக அயன் கண்டென்ட் இருக்குது. நம்ம அயன் கண்டென்ட்டை எடுத்துக்கும்போது, அயன் சார்ந்த பொருட்களை சாப்பிடும்போது அதோட கூட விட்டமின் சி அதை சேர்த்து சாப்பிட்றதுனால அந்த ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த முழுமையாக ஒரு பொருளில் இருக்கக்கூடிய இரும்பு கண்டென்ட்டை அப்படியே நம்ம உடலுக்கு சேர்க்கும். அந்த நம்ம முழுமையாக நம்ம உடலுக்கு சேர்க்கக்கூடிய தன்மை விட்டமின் சிக்கு இருக்குது. விட்டமின் சி எலுமிச்சை, நெல்லிக்காய், கொய்யா இது போன்ற பொருட்களில் விட்டமின் சி இருக்குது. நம்ம அயன் கண்டென்ட் உள்ள பொருள் எடுக்கும்போது விட்டமின் சி சேர்த்து எடுத்தோம்னா முழுசாக வந்து ஒரு பொருளில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது நம்ம உடம்புக்கு சேரும். இரும்பு சத்து உள்ள பொருளை சமைக்கும்போது அந்த இரும்பு வாணலில் வச்சு செய்யும்போது இன்னும் வந்து கூடுதலாக நமக்கு அயன் கண்டென்ட் கிடைக்கும். அது நம்ம இரும்பு சத்து உள்ள பொருளை தானே சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த இரும்பு வாணல்லே வச்சு சமைக்கும்போது கூடுதலான இரும்பு சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும். பழைய காலத்துலலாம் நம்ம பாட்டிங்க எல்லாம் சமைக்கும்போது பார்த்தா இரும்பு வாணல் வச்சு தான் அந்த முருங்கைக்கீரையெல்லாம் வணக்குவாங்க. அதை பார்க்கும்போதே நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல்லெல்லாம் நமக்கு சூப்பராக இருக்கும், சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தோணும். அந்த அடுப்பு இருக்கும்போதே சாப்பிட்ணும் அப்படின்லாம் தோணும். இதை நாங்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்போம். நம்ம சாப்பிட்ற காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் இது எல்லாமே வந்து இரும்பு சத்தை நம்ம சாப்பிட்டாலும் அது நம்ம உடம்புக்குள்ளே உறிஞ்சப்படணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா 6 மந்த்துக்கு ஒன்ஸு அந்த குடற்புழு நீக்கிற மாத்திரையை எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போய் உள்ளுக்குள்ளே சேரும். அடுத்தது விட்டமின் சியோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த அயன் கண்டென்ட் உடம்புல அதிகரிக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு பின்னாடியும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 1 மணி நேரம் பின்னாடி டீ, காஃபி இது எதுவும் குடிக்கக்கூடாது. இதை தவிர்த்துறது நல்லது. நம்ம டீ, காஃபி எடுக்கிறதுனால இந்த அயன் கண்டென்ட்டை போய் அது வந்து தடுத்து நிறுத்துது. அப்போ நம்ம சாப்பிட்ற நிறைய தான் நம்ம நல்லா சாப்பிட்ருப்போம். நான் அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், கறி சாப்பிட்டேன், மீன் சாப்பிட்டேன், நல்ல இரும்பு சத்துள்ள பொருள் சாப்பிட்டேன், ஆனால் எனக்கு வந்து அயனே வரல, ஹீமோகுளோபின் லெவலே எனக்கு இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா நம்ம பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதாவது காம்பினேஷன் இல்லாததை சாப்பிடுவோம். இது கூட இதை சாப்பிடக்கூடாதுன்னா அதை சாப்பிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு டேஸ்ட்டுக்காண்டி இதை சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது அதோட பவர் வந்து அங்கே வேலை செய்யாது.
அதனால் டீ காஃபியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அடுத்த படத்துக்கு போகலாம். 5வது படம் இரத்த சோகை முக்பாரத். இது அரசாங்கத்தால் இந்த முக்பாரத் ஸ்கீம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இரத்த சோகை முக்பாரத் திட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு சுய உதவிக் குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் இது சம்மந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். 6 விதமான ஆலோசனைகளை சொல்கிறாங்க முக்பாரத்தில். இரும்பு போலிக்கு சத்து மாத்திரையை தவறாமல் எல்லாரும் உட்கொள்ளணும். குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் அவங்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் குடற்புழு நீக்கம் அவசியம் செய்யணும். ஆண்டு முழுவதும் நடத்தை மாற்றத்தின் தொடர்பான விழிப்புணர்வு, அதாவது இந்த இரத்த சோகைக்கான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்திகிட்டே இருக்கணும். டிஜிட்டல் முறைகள் மற்றும் கவனிப்பு சிகிச்சை புள்ளிகளை பயன்படுத்தி இரத்த சோகை பரிசோதனையை அவசியம் எல்லாருமே செய்யணும். பொது சுகாதார திட்டத்தில் இரும்பு சத்து மற்றும் போலிக் அமிலம் நிறைந்த சத்தான உணவுகளை கட்டாயம் எல்லாருக்கும் கொடுக்கணும். உள்ளூர் பகுதிகளில் இரத்த சோகை மட்டும் இல்லாமல் மலேரியாவினாலையும் பாதிக்கப்படுறாங்க. அதையும் நம்ம சிறப்பு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே இரத்த சோகைக்கான அறிகுறிகள். இரத்த சோகையிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இரத்த சோகையினால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படிலாம் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்துருக்கோம். மேற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச இரத்த சோகையை போக்குறதுக்கான வழிமுறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் SHPLF களஞ்சியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் அடிக்கடி உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா PLF SH களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.